ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. இன்னைக்கு ஸ்வாதியோட அம்மா அப்பாவும் வீட்டுல என்ன எழுதுறது எல்லாமே ஸ்வாதி தாத்தாட்ட கேட்க போயிருக்காங்க. ஆமாப்பா, எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பத்திரிக்கையில நம்ம சொந்தக்காரங்க பேர் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன்ப்பா. ஏமா மாமா பேர் சொல்லிருக்கேன், மத்தபடி வேற யாரும் வேணாம்னு சொல்லிட்டேன்ப்பா. ஏமா வீட்டுல பெரியப்பா பெரியம்மா எல்லாம் இருக்காங்கல்ல. பெரியப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்பெல்லாம் உங்க பெரியப்பா நமக்கு உதவி செஞ்சாரா? அதுக்காக பத்திரிக்கையில பேர் அடிக்காம இருக்க முடியுமாமா? கூப்பிடாம தான் இருக்க முடியுமா உங்கள? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆய் மாமா, உங்க அத்தை, நானு, நீ 4 பேர் பத்தாதா? ஏமா இப்படி? போதும்டா, அவங்க 4 பேர் வந்தாலே போதும். பெரியப்பாலாம் கொஞ்சம் நல்லவர் கிடையாது. எல்லாம் வசதியான இடத்துல பொண்ணு கிடைச்சிச்சேன்னு உங்க பெரியப்பா காஞ்சிதான் போவாரு. அதனாலதான் யாருக்கும் சொல்ல வேணாங்கிறேன். ஏற்கனவே நிச்சயத்துக்கு நம்ம பெரியப்பா வீட்டுக்கு சொல்லல, கல்யாணத்துக்கு சொல்லனா கோச்சுக்க மாட்டாங்களாமா? கோச்சிட்டு போறாங்க போடா. பெரியப்பா வீட்டுல எவ்வளவு விசேஷம் பண்றாங்க, நம்ம கிட்ட சொல்லிட்டா பண்றாங்க. ஏன் சொல்ல மாட்டேறாங்க? வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க. அதனால யாருக்கும் வேண்டாம்ப்பா. சரிம்மா, பத்திரிக்கை கல்யாண செலவு எல்லாமே இருக்கேமா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இதான் நானும் யோசிச்சேன். 3 பவுன் செயின் பீரோல வச்சிருக்கேன். வேணா அடகு வச்சு கல்யாண செலவு பாத்துக்கலாமா? அதெல்லாம் வேண்டாமா, செயின் உனக்கு அப்பா ஆசையா வாங்கி கொடுத்தது. வேற என்னடா பண்றது? உன் கல்யாணம் தானே செலவாகுது. அப்பாவோட ஆசீர்வாதம் எதையாவது கிடைச்சுன்னு நினைக்க வேண்டியதா? அதெல்லாம் வேண்டாமா, சென்டிமெண்டா நீ வச்சிருக்க. கல்யாண செலவுனா மாப்பிள்ளைல தான் எல்லாரும் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல இப்படி இருக்கு. அது மருமக வீட்லயும் நம்ம நிலைமையை பார்த்து ஒத்துக்கிட்டாங்க. லவ் மேரேஜ்ல? ஆமா, லவ் மேரேஜா இருந்தாலும் நம்ம வேணும்னு சொன்னாங்க. இப்ப சரின்ட்டாங்களே, மாப்பிள்ள நல்ல குடும்பம் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா நீ எப்படிமா இப்படி மாறின? என்னடா பேசுற? நிச்சயத்துக்கு அவங்க வரும்போதெல்லாம் ஆதி வீட்டுல வரும்போது இடக்க முடக்கா பேசினேன், குத்தி காமிச்சு பேசினேன். இப்ப டோட்டலா மாறிட்டியே. என்னடா மாறிட்டேன்? இவ்வளவு தன்மையா பேசுற, ஆதி வீட்டை எதை பத்தி குறை சொல்லாம இருக்க, அதுக்குதான் கேக்குறேன். ஆமா போடா, இத்தனை காலம் தான் எல்லாரும் பத்தி குறை சொல்லி பேசிட்டு இருக்கிறது. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு தான் வேணும் நட முடிக்கிற. என்னடா பண்றது? இத்தனை நாளைக்கு தான் நானும் பொணக்கல இருக்கிறது. என் மாமா சந்தோஷப்படியே நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் எந்த கலமும் விவாதமும் நினைக்க விரும்பல. ஏன் இப்படி பேசுறது? இவ்வளவு குணத்தை மாத்திக்கிட்ட, அப்புறம் என்னடா பண்றது? நம்ம நிலைமை சக்திக்கு ஏத்தவா நம்ம இருக்கணும். ஆமாமா. வாதி வீட்டுல போன் பண்ணாங்கன்னா பத்திரிக்கை நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி பேர் போட சொல்லிடு. தானே போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டாங்க, உனக்கு தான் போன் பண்ணி கேட்பாங்க. நானே சொல்லிக்கிறேன் விடு. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டும்ல? இருடா, சாப்பிட்டு போனா. சப்பாத்தி செஞ்சு வச்சிட்டேன், குருமா செய்ய போறேன். சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். இருடா, சாப்பிட்டு போவ. இப்பவே மணி ஆயிடுச்சு, லேட்டா போனா எம்டி திட்டுவாங்க. வாதியம்மா எனக்கு போன் பண்ணதுனால உனக்கு டிஃபன் செய்ய முடியாம ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, கேண்டீன்ல கூட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா வேலையை முடிச்சு நைட்டு கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. சரிம்மா, வேற என்னம்மா? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம செலவு பண்ணிதான் ஆகணும். சுவாதி வீட்டுல எதுவும் வேணாம், எதுவும் கஷ்டப்பட வேணாம், நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிரதுக்குமா எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிட்டு என்னையும் போட்டு குழப்பிட்டு இருக்க? இன்னும் வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க, பார்க்க வேணா செய்ய வேணான்ட்டு. நம்ம தானே முன்ன இருந்து எல்லாத்தையும் செய்யணும். என்னம்மா பண்றது? நான் வேலைக்கு போன வருமானமே வீட்டு செலவு கடன் அடைக்கிறதுக்கே ஓடிடுது. வீட்டு மருமம் வந்துட்டானா அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாமா. சுவாதி இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமனார் பாத்துக்குவாரு எல்லாத்தையும். ஆமாண்டா, மாமனாரே இந்த வீட்டு செலவு எல்லாத்தையும் பாத்துக்குவான்னு சொல்லிடு. அதான் அப்படி சொல்லவே கூடாது. எத்தனை நாளைக்கு நம்ம செலவு பாப்பாரு? நானும் இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போன காசை கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன். நீ சேமிச்சு வச்ச காசு கல்யாண செலவுக்கு ஆகுமா? அதுக்கு இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல சின்ன சின்ன செலவுக்காவது ஆகும்ல. தங்க வேலையை பார்த்து அவ்வளவு வேலை ஏறி போய் கிடக்கு. ஆமாமா. அதனால பொண்ணு வீட்டுல நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க அப்பா போறதா போட்டுதான் ஆவாங்க. போறதா போடுவாங்க, அதெல்லாம் எதுவும் கேட்க கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, ஏன் இப்படி பேசுதுன்ட்டு. இப்பவும் இதே போலயே இரு, கல்யாணத்துக்கு அப்புறமும் தான். அதுக்கப்புறம் மாறிடாதம்மா. என்னைக்கும் மாற மாட்டேன். வாழ்க்கையில ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அப்பா சின்ன பிள்ளை இறந்துட்டாரு, நல்லா படிக்க வச்சு இப்ப நல்ல வேலைக்கும் போற. அதை ஏமா இப்ப சொல்ற? அதோட நீ வீட்டுக்காக எல்லாம் செய்யல, அதுக்காக தான் சொல்றேன். எதை பத்தி நீ கவலைப்படாதமா. அது இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ இன்னொரு அம்மாவை தான் பாக்க போறா. அவ பேசுறதே பார்த்தாலே தெரியுதே, நீ நல்லா தான் பாத்துக்குவா. ஆனா அவளை மனங்கோவாத மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, இப்படியே பேசிட்டு எனக்கு நேரம் ஆயிரும், நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பேசுற நேரம் சப்பாத்தியாவது போட்டுக்கலாம். பரவாயில்லம்மா, விடுமா. நீ நல்லா சாப்பிட்டு தெம்பாருமா, அது போதும் எனக்கு. சரிப்பா, நைட்டு சாப்பிடல, அம்மா சூடா செஞ்சு தரேன் எல்லாம். சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. நமக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அடுத்து நம்ம மருமதான்ட்டு எத்தனை நாளைக்கு தான் கோவத்தோட இருக்கிறது? நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கட்டும். என் பிள்ளை ஆசைக்காக தான் என்னையும் நான் மாத்திக்கிட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம்ல. என்னங்க நான் சொல்றது கரெக்டு தானே? சரி, சப்பாத்தியை போட்டு குருமா செஞ்சு வைப்போம். ஏன் நைட்டு வந்து சாப்பிடுவான். இந்த தடவை பொண்ணு வீட்டு சைடா யாரும் புடவை எடுக்க வரும்போது மாப்பிளோட அம்மாவா திமுறா நான் எதுவும் கராரா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நானும் நல்ல விதமா நடந்துக்கணும். காலிஃபிளவர் பார்க்க நல்லா இருக்கு. பையனுக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும். இதே குருமா செஞ்சு வச்சிருவோம். ஏசுதா, அப்பா கிட்ட பத்திரிக்கை விஷயமா எல்லாமே கேட்டு எழுதிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, நம்ம திருத்தள்ளி முக்குல சிவம் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல? ஆமா. இந்த பேப்பரை கொடுத்தோம்னா நம்ம பிடிச்ச டிசைன் நல்லபடியா பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பாங்க. அதான் செலக்ட் பண்ற என்ன டிசைன்ட்டு. ஆமா, நீங்க நல்லா செலக்ட் பண்றீங்க. அந்த காலத்து மஞ்சள் பத்திரிக்கை மாதிரியே இருக்கும். நீ ஒன்னும் செலக்ட் பண்ண வேணாம். அது பாப்பா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வருவால, அவள்கிட்ட கொடுத்து பாப்பா கிட்டே செலக்ஷன் பண்ண சொல்லிக்கலாம். சிவம் பிரிண்டர்ஸ்ல அந்த பத்திரிக்கை டிசைன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. மத்தபடி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அதானே, நல்லது செஞ்சா உனக்கு பிடிக்காதே. ஆமா, மாமாவே சொல்லிட்டாரு, குளம் பிள்ளைங்களை கேட்டு செய்யிட்டு. நீங்க உங்க இஷ்டத்துல ஆடுறீங்க. உங்க அப்பா சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரி சொல்லிட்டு என்கிட்ட வந்து மஞ்சள் பத்திரிக்கை தான் அடிக்கணுங்கிறீங்க. ஆனா சொன்னேன்
நீதான் சொன்ன உங்க டிசைன்ல தான் பத்திரிக்கை அடிப்பீங்கன்னு, அதுக்காக தான் சொல்றேன். நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீங்க அப்படிதான் செய்வீங்க. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்றேன். சரி, நீ சொல்ற மாதிரியே அவங்க என்ன ஆசைப்படுதோ அதே மாதிரி செஞ்சிடலாம். நம்ம வீட்ல இப்பதான் முதல் ஃபங்க்ஷன் நடத்துறோம், அதனால பாப்பாங்க விருப்பப்படி நடக்கட்டும். சரி சுதா, நான் எதுவும் மறுத்து பேசலையே. நம்ம சம்மந்தியா மட்டும் ஒரு வார்த்தை கேளுங்க. என்னத்த கேக்குறது, இந்த அம்மாவை இடக்க முடக்கா பேசுவாங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. மாமனார் வீட்டுக்கு போறேங்க, பத்திரிக்கை என்ன பேர் போடுறதுன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு சொல்லும் போதே என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்க நல்லா பேசினான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க அப்படியே பறந்தீங்களே, அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க போனோம், நீங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு உங்க அப்பாட்ட கேட்கணும். நீங்க உங்க இஷ்டப்படி நடக்கும் நானும் வந்தேன். இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? எதுவும் சொல்லலக்கா, நான் ஒன்னே சொல்லல, அவங்கள சொன்னேன். முன்ன மாதிரிலாம் ஆள் கிடையாது, நல்லாவே மாறிட்டாங்க. அப்பல தம்பி நம்ம வீட்டுக்கு மட்டும் வர சொல்லுங்க. அப்படியே சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்க போய் பார்க்க வேணாமா? எது எப்படியே பண்ணுங்க, கிளம்பி பத்திரிக்கை அடிச்சுட்டு எல்லாரும் கொடுக்குற வேலையை பார்க்கணும். என்ன மறந்துடாதீங்க. சரி சுதா. அப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாண புடவை சட்டையெல்லாம் இருக்கணும். என்ன சொல்ல சும்மா கிடையாது, வர வர செலவு வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும். உங்களோட சைட யாரும் எதுவும் கேட்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால சொல்லி வைக்கிறேன். ஒரு விசேஷத்துக்கு என்னடா இம்புடு காசு செலவாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? பொண்ணோட விசேஷம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா நடக்கணும்ல. அப்படிதான் யோசிப்பீங்க. 10 ரூபா 100 ரூபா பாக்கெட்ல இருந்து எடுக்கணும்னா கஞ்சி பீஸ் தர பிடிப்பீங்க. அதுக்காக தான் சொல்றேன். அப்படியா இருக்கே, முன்ன விட நல்லா மாறிட்டேல. ஆமா, நினப்பு தான் பொழப்பு கெடுத்துச்சு. இப்படியே சொல்லி சமாளிக்காதீங்க. அப்படியே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாமே. ஆமா, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களாக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம தான் தனிச்சு போனோம். பிள்ளைட்டுக்காரங்கிட்ட தான் என்ன இதை கேட்டுட்டு முடிவு பண்ணணும். நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு பேசாதீங்க. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, கல்யாணத்தை நடத்திப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல. இப்ப என்னமோ அது சரியா தான் இருக்கு. ஆமா, உங்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தான் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். கல்யாணம் முடிவு வரைக்கும் உங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சு வைங்க. சரி சுதா. இதை சரி சரின்ட்டு எடுத்துக்கத்தாலும் கோவப்படாதீங்க. எங்கடி கோவப்படுறேன்? ஒரு பக்கம் கல்யாண செலவு இப்படி ஆகுதுன்னு வருத்தப்படுறதா, இல்ல ஒரு பக்கம் என் பொண்ணு வீட்டை விட்டு போறாளேன்னு வருத்தப்படுறதா? எதை நினைக்கிறது நானு? எதையும் நினைக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் வண்டியில போனா மாப்பிள்ளை வந்துடும். இதுக்காகலாம் சோகமாயிட்டு இருக்காதீங்க. சரி சுதா. போய் மாப்பிள்ளை எல்லாத்தையும் கேட்டு பேர் வைக்கிறது எழுதிட்டு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சுதா, நீ கொஞ்சம் கூட வாவே. வந்தா சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஆனா சமைக்கணும்ல உங்களுக்கு எனக்கு சேர்த்து. நான் காலையில சமைச்சிட்டியே. அது பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நமக்கு இனிமேல் தான் செய்யணும். சரி சரி, செஞ்சு முடிச்சு சொல்லு, நான் வீட்டுக்கு சாப்பிட வரேன். இப்ப நான் கடை கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. எப்ப தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தது ஒரே கலப்பா இருக்கு. கலப்பா இருக்குன்னா போய் தூங்க வேண்டியதானே. வந்தோடனே என்கிட்ட எதுக்கு சொல்ல வர? யார்கிட்ட சொல்றது? வீட்டுல இருக்க ஒரு ஆளு நீங்க மட்டும்தான். உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நான் தோட்டத்து வேலைக்கு போவாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? என் பேச்சு கேக்குறியா நீயே? உன் பேச்ச நான் கேட்டுட்டே இருந்தேன். மூலையில உட்காந்து தூங்க வேண்டியதான். பேசாம இருங்க தாத்தா, என்ன கோவப்படுத்தாதீங்க. எதுவும் பேசல, வாயை மூடிக்கிறேன். கிட்ட மட்டும் வாயை மூடிக்கோங்க. உங்க பாச மகனும் மருமகளும் வந்தாங்களே, 3 பேர் ஏதோ பேசிட்டே இருந்தீங்க. என்ன விஷயமாக்கும்? எதுக்கு வந்தாக? அதானே பார்த்தேன், மகனையும் மருமகளையும் பார்த்தேன்னு சொன்னேன். அப்புறம் என் வீட்டுக்கு வரல. நான் ஏன் வர்றீங்க? படத்து வெளில முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் வரலாம் நானும் உட்காந்துருந்தேன். லட்சுமி இப்படி இருக்க நீ? பெத்து தூக்கி சுமந்த புள்ளதானே அவன். இன்னும் 20 வருஷமா பாச புள்ளன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப வேண்டாதானே ஆயிட்டானா? அவன் என்னன்னா அம்மா எப்போ வருவாங்க, அம்மாட்ட பேசணும், மூலம் அதே தான் சொல்லுது. ஆனா நீ தான் இப்படி பண்ற லட்சுமி. ஆமா, இதே சொல்லிட்டு இருங்க. என்ன சொன்னா நான் இப்படிதான் இருப்பேன், மாறவே மாட்டேன். சரி, நீ இப்படியே இருந்துக்கோ. 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. பாதி பேத்தி கல்யாணம் வருதுல, அதுக்காக பத்திரிகையில என்ன பேர் போறது என்னன்னு நம்ம கிட்ட விசாரிச்சு போலான்னு வந்திருக்காங்க. உங்க மாமனுக்கும் மருமகளுக்கும் ஒண்ணும் தெரியாதா? உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க. என்ன உனக்கு? வீட்டுக்கு வந்த உடனே உடம்பு அலுப்பா இருக்கு, போய் படுக்கணும். நீங்க இப்ப ஏன் தில்லுக்கு முள்ளா பேசிட்டு இருக்க? ஆமா, உங்க பாசம் அவனே மருமகளை சொல்லிட்டா போதுமே, உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருமே. அப்படிதான் இருப்பேன், கோவம் தான் வர செய்யும். இப்ப என்ன உனக்கு? என்ன கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்த? நான் ஏன் பொறுக்கிட்டு வரணும்? வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா தான் கொடுத்தாங்க. எனக்கு ஏன் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்கன்னா, பனி பெய்யறதுனால உங்களுக்கு சுடுதண்ணி தான் தேவைப்படுது, அதெல்லாம் குளிக்கிறேங்கிறீங்க. இப்ப நீ மட்டும் இதுல பச்சை தண்ணியா குடிக்கிற? இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல, கூட கூட பேசிக்கிட்டேன். நீ கடை உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, உங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். லட்சுமி, இதை கூட நான் எடுத்துருவேன் ஏதாவது சொல்றீங்களா? குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்கார்ந்த இடத்துல எப்படியே உட்காந்துருக்கீங்க. என்ன எதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வைக்கலாம்? அதெல்லாம் கிடையாது. நான் உள்ளார போய் வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானே வச்சுக்கிறேன். அப்புறம் எது கேக்குற நீ? என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே எனக்கு தெரியுது. வீட்டுல கேஸ் இருக்கே, அப்புறம் இதை வாங்கிட்டு வரான்னு கேக்குறீங்க. சரி, பிளஸ் சுடுதண்ணி போட்டா ரொம்ப நாளைக்கு வராது, அதுக்காக தான் வெளியே விறகடுப்பு இருக்குல்ல, வச்சு போட்டுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். போதுமா? எதுவுமே கேட்கலையே. கேட்கலனாலும் மனசுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்டேன். சரி சரி. மகனும் மருமகளும் பத்திரிகையில என்ன பண்றது, பேர் போடலான்ட்டு விசாரிக்கலாம் உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. என் பேர் எதுவும் சொன்னீங்களா? அப்புறம் உன் பேரை சொல்லாம என்னோட அப்பை தானே, அப்போ உன் பேர் வரணும்ல முன்னாடி. அவளோட அப்பை நானாக்கும். தேவையில்லாம பேசாதீங்க தாத்தா. பேர் எதுக்கு சொன்னீங்க? அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்பயே சொல்லிருங்க, என் பேர்லாம் போடக்கூடாதுன்ட்டு. அட ஏன் இப்படி இருக்க? நான் இப்படிதான் இருப்பேன், அப்பவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்காதீங்க. உங்க மகனுக்கு ஃபோன் பண்ணி உங்க பேர் மட்டும் போட சொல்லுங்க, என் பேர்லாம் போடவே வேண்டாம். அப்படி போட்டாலும் பத்திரிகையில என் பேர் போட்டாலும் போலனாலும் நான் கல்யாணத்துக்குலாம் வரவே மாட்டேன்ப்பா. என்ன சொல்ல நினைக்கிற நீ? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சனே, திரும்ப எனக்கு என்ன சொல்லது இருக்கு? நீங்க போறீங்களா? போக எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை மட்டும் வான கூப்பிட்டாதீங்க. நிச்சயத்துக்கே வரல நானு, இந்த கல்யாணத்துக்கு வேற வரணுமாக்கும். நம்மளோட ஆசீர்வாதம் நம்ம பேத்திக்கு கிடைக்க வேண்டாமா? திரும்ப நம்ம பேத்தின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க தாத்தா, எனக்கு செம்ம கோவம் வராமா. உனக்குதான் கோவம் 100 டிகிரிக்கு மேல வருமே. ஆமா, அப்படிதான் எனக்கு. மேற்கொண்டு என்னை பேச வச்சு கோவப்படுத்துவீங்க. நான் இங்க இருக்கவே இல்ல, நான் உள்ளார போயிடுறேன். உங்க மவன்கிட்ட சொல்லி பேரை பத்திரிக்கையில போடப்படான்னு சொல்லிருங்க, என்ன மறந்துடாதீங்க. அம்மா சரிங்க மேடம். மேடமா?
விறகு கடையெல்லாம் சமைக்கிறதுல போய் வைங்க. நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நான் வந்து எடுத்துட்டு நீங்க தூக்காதீங்கன்ட்டு. அப்படிதான் சொன்னேன், கோவப்படுத்தி பாத்துட்டீங்களா? அதுக்காக தான் இப்படி விறகு கட்டையை தூக்கிட்டு வந்து வைங்க. சரிங்க. பத்திரிக்கையில பேர் போடணுமா? நான் வரணுமா கல்யாணத்துக்கு? எனக்கு கல்யாணம் புடவை எடுப்பான், மானு கூப்பிடுவான், நானும் வந்து சிரிச்சிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிக்கணுமாக்கும். வேற வேலை இல்லை எனக்கு. இப்பெல்லாம் என்னைக்கு திருந்த மாட்டா, சரியான திருந்தாத ஜென்மம் இவ. என்னது? அப்படியே விறகு கட்டை எடுத்துட்டு வாங்க. இங்க வாவே. எதுக்கு கூப்பிடுறீங்க? இங்க வான்னு சொன்னேல, வா முத. என்ன? என்னால தூக்கிட்டு வர முடியாது, முதுகே வலிக்குது. அதுக்கு சொல்லல, அதை நான் தூக்கிட்டு வந்து வைக்கிறேன். மாமே கதிரு காசு கொடுத்துட்டு போனா, இந்தா வச்சுக்கோ. நானும் கொடுக்க மறந்துட்டேன், அதுக்கு தான் கூப்பிட்டு கொடுக்கலான்ட்டு. காசா? எதுக்கு? இப்ப கொடுக்கறதுல என்ன இருக்கு? மாசம் நமக்காக எல்லாம் செய்யறதானே. அதுவும் நல்லதுதான். கொடுக்குற காசை வேணாம்னு சொல்லக்கூடாது, நம்ம செலவுக்கு வச்சுக்கணும். காசை கொடுங்க முத, போய் பீரோல வச்சுட்டு வரேன். உனையும் மறுமொழி கண்டு ஆகாது. இதெல்லாம் அவன் சம்பாதிக்கிற காசை மட்டும் வாங்கி வச்சுக்குவா. இப்ப என்ன உங்களுக்கு? இந்த காசு எனக்கா செலவாகுது? உங்களுக்காக தான் இந்த காசு செலவாகுது. உங்களுக்கே ஊருப்பட்ட மருந்து செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த காசை வச்சுதான் செலவு பண்ணிக்கிறது. சரி சரி. சரி சரிங்காதீங்க, அதான் உண்மை. அப்படியே சமைக்கிறது புழங்குறது எல்லாமே நான் என் காசுல தான் புழங்குறது. இல்ல ஒரு நயா பைசா எடுத்து செலவு பண்ணி கூட நான் சாப்பிட மாட்டேன். மானஸ்தி நானு. என் வீட்டு மானஸ்திக்கு எம்புட்டு கோவம் வருது. இப்படியே போனா பிபி தான் ஏறி போயிடும். புரிஞ்சுக்கிறாளா அவ? நல்லா புரியுது, கட்டையை எடுத்துட்டு வாங்க. எப்படியோ இவெல்லாம் எப்பா தூக்க முடியலையே, இவ்வளவு கணக்குது. தூக்க முடியலையா? வயசாயிடுச்சுல, அதான் இப்படி. நான் தோட்டத்துல இருந்து தூக்கிட்டு வரேன். ஆமாடி, உனக்கு 16 வயசு, எனக்கு 60 வயசு ஆகுது பாரு. ஓடி போகத்தவளே, தூக்கிட்டு போடித. கொடுங்க, எடுத்துட்டு போறேன். என் பொண்ணு நல்லா சிம்பாடி தான், எப்படி தூக்கிட்டு போறா பாருங்க. முத எனக்கு திருஷ்டி சுத்தி பண்ணோம், உங்க கண்ணு பற்றும் போல இருக்கு. என்னதான் அவ கோவப்பட்டு பேசினாலும் 40 வருஷமா அவ கூட வாழ்ந்துட்டோம். அவ சொல்ற எல்லா கோத்துக்கும் நம்ம டென்ஷன் ஆனா அப்புறம் பாவங்க அவ என்ன பண்ணுவா? அதுக்காக தான் நானும் அமைதியா போயிடுறது. வீட்டுல 2 பேரும் கோவப்பட்டு பேசினா சரி வராது. ஒருத்தர் தனிச்சு போயிடணும், அப்பதான் குடும்பமும் நல்லா இருக்கும். பொண்டாட்டி சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிடணும், இல்லன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தான் வரும். ஆமா, அது என்னமோ உண்மைதான். கொஞ்சமாவது சரியேண்டி, ஏன்டி இப்படி கோவம் உனக்கு? அதுக்கு நீ சிரிக்காமே இருக்கலாம்.